இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்ட் 1 பார்த்தாச்சு. வி ஹவ் சீன் ஆல் த ஆர்கன்ஸ், ஹவு டஸ் இட் ஒர்க், எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அது நெக்ஸ்ட் டைப், அதாவது நம்ம ப்ரைமரியாக பார்க்க போகிறது கேமெட்டோஜெனசிஸ். அப்புறம் அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, அந்த ப்ராசஸில் என்னெல்லாம் ப்ளாய்டிஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த செஷன், மேக் ஷுர் யூர் ஃபாலோயிங் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம். எதனால்? உங்களுக்கு தேவைப்படுற அப்டேட்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற நோட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சோஷியல் மீடியா கம்யூனிட்டியில் ஷேர் செய்யப்படும். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூர் ஃபாலோயிங் அஸ். ஃபைன். And still our results are counting. We have good amount of results. அப்படியே வந்துட்டே இருக்குது, ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அந்த ஃபீவர் இன்னும் முடியல, ஏன்னா நமக்கு இந்த கவுன்சிலிங் வரப்போகுது. கவுன்சிலிங் முடிச்சு அலாட்மெண்ட்டில் வரும்போது இன்னும் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஃபைன், பிகாஸ் they worked very hard. கரெக்ட்? எஸ், இது எல்லாமே நம்ம டாப்பர்ஸ். Okay, fine. So quickly we'll get into topic human reproduction part 2. Okay, so இந்த டாபிக்ல நம்ம பிரைமரியா கேமெட்டோஜெனசிஸ்ல ஆரம்பிச்சு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹோம் வரைக்கும் பார்த்து முடிச்சலாம். ஓகே, இட்ஸ் நாட் a very big session, but it's a very important session. இதுல நிறைய important topics வந்து கவர் ஆகுது. So make sure you are following it and understanding. Clear? Good. Okay. ஸோ கேமெட்டோஜெனசிஸ், அதுக்கான அடிப்படை மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ கேமெட்டோஜெனசிஸ் என்ன எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக? இட்ஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். இப்போ நம்ம ஹியூமனை பற்றி படிக்கிறனால இந்த இடத்துல கேமெட்ஸ்ன்னு யாரை மீன் பண்ணுறோம்? ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து ஸ்பெர்ம், இன்னொன்று வந்து ஓவா. அவ்வளோதான். ஸோ ஸ்பெர்ம் அண்ட் ஓவா தான் இங்கே கேமெட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஃபார்மேஷனாக தான் என்ன சொல்கிறோம்? கேமெட்டோஜெனசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேமெட்டோஜெனசிஸில் நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்பெர்ம்ஸ் பற்றி பார்க்கணும், ஓவா பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸ் பற்றி பார்த்துடலாமா? இட் இஸ் நத்திங் பட் யூ கால் இட் ஆஸ் ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ். ஸ்பெர்ம்ஸை உருவாக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ரொம்ப ஈஸியாக இருக்கா? அந்த பேர்லேயே கண்டுபிடிச்சலாமா? இப்போ இந்த ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ் தெரியணும்னா பேசிக்காக இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் தெரியணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, பாருங்கடா, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எங்கே நடக்குதுங்கிறது. எங்கே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எங்கே நடக்குதுங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த ஸ்லைட். ஓகே, ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டஸ். அப்போது மேல்ஸில் பிரைமரி செக்ஸ் ஆர்கனான டெஸ்டஸ்குள்ள இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. Fine. Is it clear? That produce the male gametes and the male gametes pair sperms. Okay, so in the diagram நீங்க படிச்சாலே போதும். I think it is all clear, correct? So the diagram நீங்க பார்த்தாலே போதும் spermatogenesis முடிஞ்சிடலாம். When you compare spermatogenesis to oogenesis, spermatogenesis is really easy. So பார்த்தலாமா? Good. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம பாடியில் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரிகர்சர் செல் இருக்கும். ப்ரிகர்சர் செல்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ரிகர்சர் செல் வந்து ஒரு ஆன்செஸ்டர் செல்லாக ஆக்ட் ஆகி அதிலிருந்து நமக்கு தேவையான கேமெட்ஸ் வந்து பொறுமையாக அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். கரெக்டாக? இப்போ ஃபார்ஸ் நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? கண்டிப்பாக ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல பேசிக் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, பேசிக் மேத் படிச்சிருப்பீங்க, பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த பேசிக் செல்ஸை என்னவா மாறுது? உங்களுக்கு அட்வான்ஸாக மாறுது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரிகர்சர் செல் இருக்குது. அந்த செல் பேர் தான் ஸ்பெர்மட்டோகோனியாவாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபைன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பிரைமோடியல் செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன நடக்குது? நமக்கு தேவையான ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகணும்னா அது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பிரைமரி செல் ஆர் ஒரு ஆன்செஸ்ட்ரல் செல் யார் எடுத்துக்கிறோம்? ஸ்பெர்மட்டோகோனியாவை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோகோனியோட ப்ளாய்டு என்னவா இருக்குங்க? டிப்ளாய்டாக இருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக? கேமெட்ஸ் நமக்கு ஹாப்ளாய்டாக வரணும். ஏன்னா ஸ்பெர்ம் ஹாப்ளாய்டாக இருக்கும், ஓவம் ஹாப்ளாய்டாக இருக்கும். அப்போ ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு தேவையான டிப்ளாய்ட் நேச்சர் வந்துடும். ஓகே, அப்போ நம்ம பாடி ஃபுல்லாக டிப்ளாய்டாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா. இப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து டிப்ளாய்ட், இது எப்படி ஹாப்ளாய்டாக மாறுது, இது எப்படி ஸ்பெர்மாக மாறுதுங்கிறது தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். Is it clear? Making sense for everybody? And the line read பண்ணிடலாமா? The primordial germ cells migrate into testes and become immature germ cells called spermatogonia. இப்போ ஸ்பெர்மட்டோகோனியா நம்ம ப்ரிகர்சர் செல்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி, அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய செல் தான் primordial germ cell. What do you call it as? Primordial germ cell. இந்த primordial germ cells வந்து
ரெண்டு பேர்லையுமே மேல்லையும் சரி ஃபீமேலையும் சரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆன்செஸ்ட்ரல் செல் அது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கோனியா இருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ we are going to give prime importance from the word called spermatogonia. ஓகேவா? ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா என்னன்னு பார்த்தாச்சு, அது ஒரு இம்மெச்சூரான ப்ரிகர்சர் செல்ல ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மைட்டாட்டிக் டிவிஷனை அண்டர்கோ பண்ணும். ஸோ ஆல்ரெடி we have learned mitosis meiosis அல்ல. ஸோ மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகும், அது அப்படியே டிவைட் ஆகும், ப்ரோலிஃபரேட் டிவைட் ஆகும். அப்போ ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா என்னவா மாறும், 2 மைட்டோசிஸ் மூலமாக அது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆகுதா? அது ஆகும்போது என்னவா மாறுது, அது பேர் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டுன்னு சொல்கிறாங்க. அது பேர் என்ன சொல்கிறாங்க, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். புரிஞ்சிருச்சா? ஸ்பெர்மட்டோகோனியா இருக்கு, அது ஒரு ப்ரிகர்சர் செல்லு. அது என்ன பண்ணுது, நேராக அது வந்து ஒரு மைட்டாட்டிக் டிவிஷனில் என்டர் ஆகி அது நேராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக வந்து நிற்குது. ஓகே, இஸ் இட் கிளியர்? இப்போ என்ன நிற்குது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக வந்து நிற்குது. புரிஞ்சிருச்சா? ஓகே, இனி இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன பண்ணும், மியாசிஸ் 1ங்கிற ப்ராசஸில் அண்டர்கோ பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணும், மியாசிஸ். என்ன காரணம், நமக்கு என்ன வேணும், என்ன சொன்னேன், நம்ம கேமெட் வந்து ஹாப்ளாய்டு நேச்சரில் இருக்கணும். அப்போ தான் ஃபியூஷன் ஃபர்டிலைசேஷன் கான்செப்ட் ஒர்க் ஆகுவாங்க. அப்போ இந்த டிப்ளாய்டு நேச்சர் என்ன ஆகணும், ஹாப்ளாய்டாக மாறணும். அப்போ என்னவா மாறுது, மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணி அது ஹாப்ளாய்டாக மாறும்போது அந்த 1லேருந்து உங்களுக்கு 2 கிடைச்சிருது. அதுதான் இது. ஓகே, 1 here, 1 over here. This is what we call it as secondary spermatocyte. Spermatogonia, primary spermatocyte, secondary spermatocyte. இது வரைக்கும் ஓகேவா? ஃபைன். இனி இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன பண்ணுன்னா மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும். இப்போ ஆல்ரெடி டிப்ளாய்டுங்கிற கண்டிஷன் ஹாப்ளாய்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு மியாசிஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நடக்கக்கூடிய சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ் வரும். நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பாட்னியில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் இட் சேம் திங். ஓகே, ஸோ அந்த ப்ளாய்டிக்காக என்ன பண்ணும், அது அப்படியே டிவைட் ஆகி இன்னும் 4 செல்ஸாக உருவாகும். ஓகே, ஸோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன பண்ணும், இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இருக்குது. கரெக்டாக டயக்ராம் பாருங்கள், 2 இருக்கா, அந்த 2ல் ஒன்று என்ன பண்ணும், மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி இன்னும் 2 ஃபார்ம் பண்ணும். இன்னொன்று என்ன பண்ணும், இன்னொரு மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி இன்னும் 2 ஃபார்ம் பண்ணும். அப்போ மொத்தம் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, 1 2 3 4 ஸ்பெர்மட்டேட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர், இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மட்டோகோனியில் ஆரம்பிக்குது, டிப்ளாய்டில் இருக்குது, நமக்கு எப்படியாவது கண்டிஷன் ஹாப்ளாய்டாக மாற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்து ப்ராஜனிக்கு போகும், ஃபியூஷன் நடக்கும். அப்போ டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ ஹாப்ளாய்டாக மாறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, மைட்டாட்டிக் டிவிஷனில் அண்டர்கோ பண்ணி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக உருவம் எடுக்குது. அப்போவுமே அது என்னவா இருக்குது, டிப்ளாய்டு நேச்சரில் தான் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அது எப்போ ஹாப்ளாய்டாக மாறுது, எப்போ மியாசிஸ் 1 நம்ம ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்லுவோம்ல, எப்போ அது அண்டர்கோ பண்ணுதோ அது அப்படியே டிவைட் ஆகி நமக்கு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன பண்ணும், ஃபர்தர் ஆன் அந்த குரோமோசோம் ஸ்பிளிட்டிங்காக இன்னொரு மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி ஃபர்தராக 4 ஸ்பெர்மட்டேட்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஸ்பெர்மட்டேட்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பெர்ம் தான் கேமெட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் தான் நமக்கு இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது, கேமெட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ ஸ்பெர்மட்டேட்ஸ்க்கும் ஸ்பெர்முக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸ்பெர்மட்டேட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இட் இஸ் ரவுண்ட் இன் ஸ்ட்ரக்சர், அதுக்கு ப்ராப்பராக டெய்ல் இல்லை. அப்போ டெய்ல் இல்லைன்னா மூமெண்ட் இருக்காது. நம்ம ஸ்பெர்முக்கு என்ன வேணும், கண்டிப்பாக மூமெண்ட்டுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னங்கிறது ஏங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ இந்த ஸ்பெர்மட்டேட்ஸ் வந்து மெச்சூர் ஆகி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அது என்னவா மாறும், அப்புறம் தான் அது வந்து ஸ்பெர்மாக மாறும். ஸ்பெர்மட்டேட்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஸ்பெர்ம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, மோட்டிலிட்டி இல்லை, ஷேப்பில் சேஞ்ச் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து அது உருவம் எடுத்து ஸ்பெர்மட்டேட்ஸ் என்னவா மாறும், ஸ்பெர்மாக மாறும். இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் பேசிக் ஐடியா. இதில் ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியாக வந்துடும். ஓகே, பார்த்துக்கலாமா? ஃபைன். The spermatogonia undergo mitotic division at puberty and continue throughout life. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. வந்து நம்ம நிறைய பேர் பெருசாக கண்டுக்க மாட்டோம், பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா பாருங்க, the spermatogonia undergo mitotic division. So that is fine, mitotic division தெரியும். At puberty தான் முக்கியமான வேர்டு. அப்போ ஒரு மேலில் எப்போ இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ப்ராசஸ் டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்போ வருது, பியூபர்ட்டி டைமில் தான் வருது. ஏன்னா பியூபர்ட்டி டைமில் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள வந்து இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். அப்போ பியூபர்ட்டி டைமில் தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நடக்குது அண்ட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப்.
ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆர் இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து ஒரு ஹியூமன் ஒரு மென்னோட லைஃப்பில் டில் ஹிஸ் எண்ட் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் நம்ம படித்தோம்ல இப்போ இந்த டயக்ராமில் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா வந்து என்ன சொன்னேன், மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக அது வந்து பிரைமரி ஸ்பெர்மத்தில் மாறுது. அது டிவைட் ஆகும்போது சில செல்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும், ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில செல் என்ன பண்ணால் ஸ்டெம் செல்லாக மாறிக்கும். ஸோ ஸ்டெம் செல்லாக மாறும்போது அந்த செல்ஸ் அங்கே இருந்து ஒரு ப்ராசஸாக அண்டர்கோ பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, இஸ் இட் clear for everybody? Is it making sense? Yes, anybody is having any doubt? ஓகே கைஸ், ஃபைன். அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல, இந்த செல்ஸ் வந்து பிரைமரி ஸ்பெர்மடோசைட் ஆகிற டிஃப்ரென்ஷியேட் ஆகிற டைமில் சில செல்ஸ் வந்து ஸ்டெம் செல்ஸாக மாறி அப்படியே பேக்கப்பாக எடுத்து வைக்கும். அப்போ இது முடிய இது வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் டில் த்ரூ அவுட் தேர் லைஃப் இந்த பேக்கப் செல்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஓகே, எப்படினாலும் கேட்கலாம், ஆனால் எப்படி கேட்டாலும் யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், the spermatogonia migrate among Sertoli cells towards the central lumen of the seminiferous tubules and become modified and enlarged to form primary spermatocyte, which are diploid with 23 pairs. So I'll make it more clear. நல்லா பாருங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல, ஓகே ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே, ஸோ லிசன் ஹியர். நம்ம வந்து ப்ரீவியஸ் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அந்த ஸ்பெர்மட்டோகோனியா ப்ராசஸ் படிக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி மேல் டெஸ்டிஸை வந்து டீகோட் பண்ணி பார்த்தாச்சு. அதில் லேடிக் செல்ஸ் என்ன பண்ணுது, சர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுது, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அது ஒன்ஸ் கோ த்ரூ பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது லூமன்னா ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், ஸ்பேஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து அதை அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாமே குயிக்காக. அந்த சர்டோலி செல்ஸ் எங்கே இருக்குது, லேடிக் செல்ஸ் எங்கே இருக்குது, அப்போ லேடிக் செல்ஸ் என்ன பண்ணுது, சர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுது, அங்கேருந்து இந்த ஸ்பெர்ம் எப்படி உருவாகுது, அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும் இதெல்லாம் புரியும், இல்லைனா இந்த பேராகிராஃப் புரியாது. ஸோ மேக் ஷுர் யூஆர் வாட்சிங் இன் ஆர் ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே, பார்ட் 1 செஷன். கிளியர்? ஃபைன். அப்போ என்ன சொல்கிறாங்க, பிரைமரி ஸ்பெர்மடோசைட்டாக மாறிடுச்சு. கரெக்டு, மாறிடுச்சு. 23 பேர்ஸ், 46 குரோமோசோம்ஸ் எல்லாமே இருக்குது. வெரி குட். இப்போ அடுத்து என்னவா மாறணும், பிரைமரி ஸ்பெர்மடோசைட் வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனில் என்டர் ஆகி 2 செகண்டரி ஸ்பெர்மடோசைட்டை உருவாக்கிருச்சா, பார்த்தாச்சா, which are haploid with 23 chromosomes each. இப்போ என்ன நடக்குது, அந்த ploid diploid கண்டிஷன் வந்து ஹாப்ளாய்டாக மாறிவிட்டது. ஓகே, so far our plan is success here. correct? இனி அடுத்து இப்போ என்ன பண்ணும், இந்த secondary spermatocytes will undergo second meiotic division to produce 4 haploid spermatids. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மைட்டாசிஸ், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, அவ்வளோதான். அப்போ இந்த மியாசிஸ் 2ல் வரும்போது அடுத்த என்னவா மாறி இருக்கு, 4 ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட்ஸ் நமக்கு உருவாயிருக்கு. புரிஞ்சுதா? பார்த்துடலாமா? இப்போ இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் என்ன பண்ண போகுது, நான் சொன்ன ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து நம்ம கேமெட்ஸ் இல்லை, ஸ்பெர்மட்டிட்ஸ் எப்போ ஸ்பெர்மா மாறுதோ அந்த ஸ்பெர்ம் தான் நமக்கு கேமெட்ஸ். ஸோ பார்த்துலாமா, the spermatids are transformed into mature spermatozoa is nothing but sperms by the process called spermiogenesis. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னால் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு படித்தோம், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், அந்த சீக்வன்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் டுகெதர் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்குள்ளே வர இன்னொரு சப் ஈவெண்ட் பேர் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். இன்னொரு சப் ஈவெண்ட் பேர் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸை ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 புரிஞ்சிருச்சு, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் படிச்சாச்சு, ஸ்பெர்மியோஜெனசிஸ் படிச்சாச்சு. அடுத்து பார்ப்போம் இன்னொரு சின்ன டேர்ம் தான், ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபைனலி ரிலீஸ்ட் இன்டு த cavity of the seminiferous tubules by a process called spermiation. சார், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸில் ஸ்பெர்ம்ஸ் உருவாகும். ஓகே, இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸாக மாறுது, அதை வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு சொல்கிறீங்க, அதுவும் ஓகே. இப்போ இந்த உருவான ஸ்பெர்ம் என்ன பண்ணும், இப்போ எங்கே உருவாயிருக்கு, டெஸ்டிஸில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் உருவாயிருக்கு.
ஸோ அங்கே இருந்த வேலைக்காகுமா ஆகாது. இட் ஹேஸ் டு ட்ராவல் ஆல் த வே அண்ட் ஹேஸ் டு பி ரெடி அட் த பீனஸ் ஆர் அட் த இஜாக்குலேட்டரி டக்ட் ஃபார் கெட்டிங் ரிலீஸ்ட். அப்போ அந்த மூமெண்ட் வெளியே போகணும். அப்போ வெளியே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த சென்டருக்கு வரும். அந்த சென்டருக்கு வரும், அதாவது அந்த இடத்த விட்டு சென்டருக்கு வந்து அங்கிருந்து போயிடும். அப்போ அந்த சென்டருங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த செம்னிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து நேராக செம்னிஃபரஸ் டியூபிள்ஸோட சென்டரில் வந்து அங்கிருந்து அப்படியே வெளியே ரிலீஸ் ஆகும். அப்போ அது நேராக லூமனுக்கு வருதா, அந்த சென்டருக்கு வருதா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெர்மியேஷன் சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபைனலி ரிலீஸ் இன் தி கேவிட்டி ஆஃப் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் பை எ ப்ராசஸ் கால்ட் ஸ்பெர்மியேஷன். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் பார்த்தாச்சு, ஸ்பெர்மியோஜெனசிஸ் பார்த்தாச்சு, ஸ்பெர்மியேஷன் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா, இல்லை டவுட் இருக்கு? இந்த 3 டேர்ம் முக்கியமான டேர்ம். தே கேன் ஆஸ்க் இன் எனி வே. ஓகே, தே கேன் ஆஸ்க் யூ டு கம்பேர் ஆல்சோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்கிறது எவ்வளோ நாள் வேணும், 64 days வேணும் மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் நான் சொன்ன ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஸ்பெர்மியோஜெனசிஸ், ஸ்பெர்மியேஷன் இது எல்லாமே நடக்கிறதுக்கு எவ்வளோ வேணும், நமக்கு 64 days வேணும். ஓகே, ஸோ டயக்ராம் அவ்வளோதான். டயக்ராம் பாருங்கள், ஸ்பெர்மட்டோகோனியா இருக்குது, மைட்டோடிக் டிவிஷனால் அப்படியே ப்ராய்டி மாறாது, அது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறும். அந்த பிரைமரி ஸ்பெர்மோசைட் வந்து டெவலப் ஆகிறதுனால மியோசிஸ் 1 அண்டர்கோ பண்ணி செகண்டரி ஸ்பெர்மோசைட்டாக மாறும். அப்போ என்ன ஆகுது, ப்ளாய்டி இங்கே கம்மியாகுது, ஹென் ஹாப்ளாய்டாக மாறுது. அப்புறம் மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணுறதுனால ஸ்பெர்மட்டிட்ஸ் 4 உருவாகுது. அது மெச்சூர்ட் ஃபார்மில் இல்லாதனால அது ஸ்பெர்ம்ஸாக மாறுறதுக்கு சில சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வந்து அது ஸ்பெர்ம்ஸாக மாறுது. அவ்வளோதான், இதுதான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். புரிஞ்சுதா? இந்த டயக்ராம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த டயக்ராம் தெரிஞ்சு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஸ்பெர்மியோஜெனசிஸ், ஸ்பெர்மியேஷன்ஸ் 3 டைம் கடகடன்னு எழுதிடலாம். ஃபுல் மார்க் வந்துடும் இந்த டாபிக். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இஸ் இட் கிளியர்? ஃபைன். இப்போ சார் நீங்கள் வந்து சொன்னீங்க பியூபர்ட்டி டைமில் தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிற கான்செப்ட் வருதுன்னு. நீங்கள் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டால் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன பார்த்துடலாமா பாருங்கள். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி அண்ட் இட் இஸ் இனிஷியேட்டட். இனிஷியேட்டட் என்ன அர்த்தம், இட் இஸ் ஸ்டார்டட். எதனால? டியூ டு த இன்க்ரீஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் GnRH. இன்க்ரீஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் GnRH. GnRHனா என்ன அர்த்தம்? கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, GnRH அர்த்தம் கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இது யார் செக்ரீட் பண்றா? ஹைப்போதலாமஸ்ங்கிற கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது. சார் நீங்கள் குழப்பாதீங்க, பாயிண்டாக சொல்லுங்கன்னா பாயிண்டாக சொல்கிற கேளுங்க, ரொம்ப ஈஸிடா. நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இந்த கட்டத்துக்குள்ளே எழுதிடுறேன் சரியா. ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஹைப்போதலாமஸ்க்கு ஒரு நிக் நேம் இருக்குது. வாட் இஸ் தட்? மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிட்யூட்டரி. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த மாஸ்டர் கிளாண்டுங்கிற பிட்யூட்டரி. ஓகே, இந்த மாஸ்டர் கிளாண்டுங்கிற பிட்யூட்டரி. இந்த பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட்ஸுங்கிற ஹைப்போதலாமஸ். புரிஞ்சுதா? பிட்யூட்டரிங்கிறது மாஸ்டர் கிளாண்ட், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். ஓகேவா? இப்போ இந்த பிட்யூட்டரி என்ன பண்ணுன்னா, நம்ம கொனாட்ஸ் ஃபார்ஸு கொனாட்ஸ் யாரை மீன் பண்ணுறாங்க? டெஸ்டிஸே ஓவரே மீன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து மேலே பற்றி பேசினாலும் டெஸ்டிஸை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ் நமக்கு யாராக இருக்காங்க? கொனாட்ஸாக இருக்காங்க. அப்போ இந்த டெஸ்டிஸ், இந்த கொனாட்ஸ்க்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அப்போ அந்த ஹார்மோன்ஸ் வரணும்னா யார் ஆக்சுவலி நினைக்கணும்? பிட்யூட்டரி நினைக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ பிட்யூட்டரி ஹேஸ் டு சென்ட் சம் ஹார்மோன்ஸ் விச் இஸ் கோயிங் டு ஹேவ் எஃபெக்ட் ஆன் த கொனாட்ஸ். இப்போ இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் அனுப்பணும்னா பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுற ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன்ஸ் அனுப்பணும். அது பேர் தான் GnRH. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது? கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனுங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அது ரிலீஸ் பண்ணும்போது நேராக எங்கே போகுது? அது நேராக பிட்யூட்டரிக்கு போகுது. பிட்யூட்டரிக்கு போயிட்டு நம்ம கொனாட்ஸ்க்கு தேவையான FSH அண்ட் LH ரிலீஸ் பண்ணுது. அந்த FSH LH என்ன பண்ணுது? நம்ம கொனாட்ஸ்க்கு போய் நமக்கு தேவையான ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான, ரொம்ப ஈஸி கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ இந்த ரிலீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு யாரால் நடக்குது? GnRHங்கிற பொருளால் நடக்குது. அதனால தான் பியூபர்ட்டி டைமில் நமக்கு என்ன நடக்குது? ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ப்ராசஸஸ் டேக்கிங் பிளேஸ். இஸ் இட் கிளியர்? Anybody is having any doubt? If so, make sure you're commenting. I'll be checking on it and I'll reply. Okay, fine.
So GnRH என்ன பண்ணுது? Acts on anterior pituitary gland and stimulates the secretion of two gonadotropins. ஒன்னு FSH, இன்னொன்னு LH. Follicular stimulating hormone and luteinizing hormone. FSH LH யார் ரிலீஸ் பண்றா? இந்த GnRH pituitaryக்கு போகுது. எந்த pituitary? Anterior pituitary. அதுவுமே முக்கியம். ஓகே, அந்த வேர்ட்ல क्वेश्चन கேட்பாங்க. போஸ்டீரியர் ஆன்டீரியர் நிறைய இருக்கு, நமக்கு ஆன்டீரியர் மட்டும் படிச்சா போதும். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இந்த FSH LH என்ன சார் பண்ணுது அதையும் பார்த்துடலாமா? பாருங்க, இந்த FSH என்ன பண்ணும்னா இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும். இட் ஆக்ட்ஸ் ஆன் சர்டோலி செல்ஸ். சர்டோலி செல்ஸ் நம்ம ஆல்ரெடி டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ், செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ அந்த FSH என்ன பண்ணுது? சர்டோலி செல்ஸ்ல ஆக்ட் ஆகும்போது ஸ்பெர்மியோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா என்ன பார்த்தோம்? ஸ்பெர்மேட்டஸ் டு ஸ்பெர்ம் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா? அப்போ இந்த ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு யார் ஹெல்ப் பண்றா? FSHங்கிற பொருள் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இன்னொரு சைடு LH இருக்கு. ஓகே, ஸோ LH என்ன பண்ணுது? LH வந்து இந்த இடத்துல லைடிக் செல்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அது லைடிக் செல்ஸ்ல ஆக்ட் ஆகுறனால சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஆண்ட்ரஜன் நடக்குது, which in turn stimulates the process of spermatogenesis. இங்க பாருங்க, FSH வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. LH என்ன பண்ணுது? லைடிக் செல்ஸ்ல ஆக்ட் ஆகி நமக்கு தேவையான ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுது. எப்படி? ஒரு பிரைமரி ஃபேக்டர், அது பேர் தான் ஆண்ட்ரஜன், அதாவது ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் சொல்லுவோம்டா, ABPன்னு சொல்லுவோம். ஓகே, அதை வச்சு ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நடக்கணும்னா டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நடக்கும். அப்போ இந்த டெஸ்டோஸ்டெரானை ஹோல்டு பண்ணி வைக்கிறது யாரு? இந்த ஆண்ட்ரஜன் பைண்டிங் புரோட்டீன். அப்போ அதுக்கு யார் காரணம்? நம்ம LH செல்ஸ். இப்போ புரியுதா எப்படிங்கிறது? பார்த்தலாமா? பாருங்க, FSH stimulates testicular growth and enhances the production of androgen binding protein ABP by the Sertoli cells and helps in this process of spermiogenesis. LH acts on Leydig cells and stimulates the synthesis of testosterone, which in turn stimulates the process of spermatogenesis. அவ்வளவுதான். ஸோ நமக்கு தேவையான ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ABP, டெஸ்டோஸ்டெரான் இது எல்லாமே வேணும். அது எல்லாமே FSH LH வாங்கி நமக்கு எடுத்து வச்சு நம்ம வேலையை பண்ணி கொடுத்துறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஏ டவுட் இருக்கா? This is the simplest form of that. Okay, now we'll quickly see the structure of human spermatozoa or so called sperm. பார்த்துடலாமா? ஃபைன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி நவ். அதுக்குமே டயக்ராம் பார்த்தா போதும். ஸ்பெர்மடிஸ் நம்ம எப்படி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு ரவுண்ட், அவ்வளோதான். இதை ஸ்பெர்மடின்னாங்க. இது மெச்சூராக டெவலப் ஆகும்போது என்னவா மாறுது? ஸ்பெர்மா மாறுது. ஸோ எப்படி இருக்கும் அது? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஹெட் இருக்கு. கேன் யூ சி? அதுக்கு வந்து அழகாக ஒரு ஹெட் இருக்கு. அந்த ஹெட்டுக்கு அந்த ஹெட்டை சுற்றி ஒரு கவரிங் இருக்கு. அந்த கவரிங் பேர் தான் ஆக்ரோசோமல் வெசிக்கல், ஆர் ஜென்ரலி யூ கேன் கால் இட் அஸ் ஆக்ரோசோம். ஓகே, ஹெட்டுக்கு மேலே கூட ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்கிறாங்க? ஆக்ரோசோம் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குது? நியூக்ளியஸ்னு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ ஹெட்டில் என்ன இருக்குது? ஆக்ரோசோம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அது ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். புரிஞ்சதா? டவுட் இருக்குது அதில்? ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கே சின்னதாக ஒரு நெக்குன்னு ஒரு பகுதி இருக்குடா. இங்கே கொடுக்கல அவங்க, பட் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து ஒரு நெக் இருக்கும். ஓகே, நெக்குன்னு ஒரு சின்ன பகுதி இருக்கும். நெக்கு முடிச்சதுக்கப்புறம் என்ன வருது நமக்கு? மிடில் பீஸ். பிளாக் கலர் போகும். ஓகே, என்ன வருது நமக்கு? மிடில் பீஸுங்கிற டாபிக் இங்கே உள்ளே வருது. ஓகே, அப்போ இந்த மிடில் பீஸ் ஒரு பார்ட். ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குது சார்? அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. ஓகே, ஸோ மிடில் பீஸுங்கிற பொருளுக்குள்ளே யார் இருக்கா? மைட்டோகாண்ட்ரியா இருக்கா. இதெல்லாம் எதுக்கு, என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் லிசன் ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் வில் ரீட் த ஸ்ட்ரக்சர், தென் வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது? டெய்ல். இது ஃபுல்லாமே டெய்ல். Then what we have is nothing but a tail-like structure, or slender, long, tail-like structure. Purunjada guys? Any doubt? So whatever we have seen here is very simple. We have seen the head, followed by we have neck, we have middle piece, we have tail. Okay, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஆக்ரோசோம் பார்த்துருக்கோம், நியூக்ளியஸ் பார்த்துருக்கோம். அந்த நெக்கில் என்ன இருக்குன்னு சொல்லலை, ஒன்றும் இல்லை, சென்ட்ரியோல்ஸ். அது என்ன சொல்கிறேன். அப்புறம் மிடில் பீஸில் பார்த்துருக்கோம். மிடில் பீஸ்க்குள்ள யார் இருக்கா? மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டெய்ல் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ இது ஒன்று டீகோட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி. பாருங்க, ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளெஜெல்லேட்டட் அண்ட் மொட்டைல் கேமெட். முக்கியம், மைக்ரோஸ்கோபிக்னா என்ன? கண்ணுக்கே தெரியாது. இட் இஸ் லைக் வெரி மைன்யூட் இன் ஸ்ட்ரக்சர். ஆஸ் இன்
it is very difficult to identify a sperm structure with your naked eye. That's mean பண்றாங்க. Okay, so that's what we call it as microscopy. Flagellata na it has flagella in the tail தான் சொல்றாங்க. Okay, flagella and motile. Motile என்ன அர்த்தம்? Moving. Motile na moving, அப்ப மூவ் ஆகக்கூடிய ஒரு gamete தான் நம்ம sperms. இப்போ பாருங்க, the whole body of the sperm is enveloped by a plasma membrane. சுத்தி ஒரு லேயர் ஃபுல்லாமே கண்டிப்பாக என்ன இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். பிளாஸ்மா மெம்பரேன் எல்லா செல்லும் இருக்கக்கூடிய ஒரு லேயர். அப்போ அதுவுமே இங்கே கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெட் பார்த்தாச்சு, நெக் பார்த்தாச்சு, மிடில் பீஸ் பார்த்தாச்சு, டெய்லும் பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சா? இப்போ இல்லை என்னக்குன்னு ஒன்று பார்ப்போம். The head comprises of two parts, namely acrosome, nucleus. டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஆக்ரோசோம் என்ன பண்ணுறது பார்த்துடலாமா? இங்கே பாருங்கடா, இந்த ஆக்ரோசோம் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இந்த ஆக்ரோசோம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? சில கண்டென்ட்ஸ் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும்? ஆக்சுவலி இது நேராக ஓவம்குள்ளே போயிட்டு அந்த ஓவமை ஃபர்டிலைஸ் பண்ணும். அப்போ இந்த ஓவம்குள்ளே ஸ்பெர்ம் போகணும்னா அவ்வளோ ஈஸியாக விடாது. இட் ஹேஸ் டு கிராஸ் மெனி லேயர்ஸ். அந்த ஓவம் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போகணும். அப்போ அது உடைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு அந்த உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்ரோசோமில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இந்த ஆக்ரோசோமில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஓவமோட ஸ்ட்ரக்சரை உடைச்சு இந்த ஸ்பெர்மை உள்ளே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா? இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாமா? Acrosome is a small cap-like pointed structure present at the tip of the nucleus, okay, and is formed mainly from the Golgi body of the spermatids. Golgi body தான் என்ன பண்ணுது? இந்த sperm acrosome உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. ஒரு அடிஷனல் பண்ணி ஞாபகம். இப்போ பாருங்க, it contains hyaluronidase. அப்படின்னா என்னங்கய்யா? அப்படின்னா ஒரு என்சைம் கையா. ஓகேங்களா? அந்த என்சைம் என்ன பண்ணும்? ஹயாலுரோனிக் ஆசிடுங்கிற பொருளை வந்து உடைச்சு கையில் கொடுத்துரும். ஓகே, புரியுதா? அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க இன்டைரக்டாக? அந்த ஓவம் ஸ்ட்ரக்சரில் ஒரு பகுதியில் ஹயாலுரோனிக் ஆசிட் இருக்குது. அதை முடிச்சு விட்றதுக்கு நம்ம ஸ்பெர்ம் யாரை இறக்குறாங்க? ஹயாலுரோனிடேஸை இறக்குறாங்க. ஓகே, ஸோ அது இருக்குது. அது தவிர நிறைய ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் ப்ரோட்டீன்ஸை டிகிரேட் பண்ணக்கூடியது. பாப்புலர்லி நோன் ஆஸ் ஸ்பெர்ம் லைசன்ஸ், விச் ஹெல்ப்ஸ் டு பெனிட்ரேட் த ஓவம் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். புரிஞ்சுதா? அவ்வளோ விஷயம். ஸ்பெர்ம் லைசனுங்கிற வார்த்தையை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Do not get confused, my dears. Listen. Sperm lysinna sperma lyse பண்ணக்கூடியது இல்லை. லைசின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறது லைக் டு பிரேக் இட் ஆஃப் த லைசின் அர்த்தம். ஸ்பெர்ம் லைசின்னா ஸ்பெர்மை பிரேக் ஆஃப் பண்ணுறது இல்லை. ஸ்பெர்மால் பிரேக் ஆஃப் பண்ணக்கூடிய பொருள்களை வச்சிருக்கிறதா இந்த ஸ்பெர்ம் லைசின். So sperm lysis is nothing but collection of material which helps in the lysis of something. It can be anything. ஆனால் இந்த இடத்துல யாரை மீன் பண்ணுறாங்க? ஓவம். அப்போ அந்த ஓவமாக லைசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஸ்பெர்ம் லைசன்ஸ் வேணும். புரிஞ்சுதா? இஸ் it clear? Fine. The nucleus is flat and oval. Okay. The neck is very short and is present between the head and the middle piece. அதான் நம்ம அந்த டயக்ராமில் பார்க்கலாம். இதுதான் நெக். Can you see? இதுதான் அந்த நெக். ஓகே, ஸோ ஹெட்டுக்கும் மிடில் பீஸ் நடுவில் யார் இருக்கா? நமக்கு தேவையான நெக் இருக்குது. அப்போ இந்த நெக்கில் என்ன இருக்குது? ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்று டிஸ்டல் சென்ட்ரியோல். என்ன இருக்குது? ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்குது, இன்னொன்று யார் இருக்கா? டிஸ்டல் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல்னா என்ன? இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க, சின்ன வயசுலேயே படிச்சிருக்கீங்க. சென்ட்ரியோலுக்கு என்ன ரோல் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் என்ன? அந்த த்ரெட்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இழுத்துட்டு போகிறதெல்லாம் யார்? இந்த சென்ட்ரியோல் தான். அப்போ அந்த டிவிஷன் நடக்கணும்னா இந்த சென்ட்ரியோல் ரோல் கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு இங்கே யார் ஹெல்ப் பண்ணுறான்னா ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் என்ன பண்ணுது? அந்த நியூக்ளியஸில் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ அது எங்கே இருக்குது? நெக்கில் இருக்குது. ப்ராக்சிமல் என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நெக்கில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆர் ஹெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். இங்கே ஈஸியாக பாருங்கள், இது வந்து நெக்குன்னு வைப்போம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இந்த இடத்துல இருக்கிறது டிஸ்டல் சென்ட்ரியோல். இங்கேருந்து அப்படியே மிடில் பீஸ் வரும், அப்புறம் அப்படியே டெய்ல் வரும். ஓகே, புரிஞ்சுதா? ப்ராக்சிமல்னா டுவர்ட்ஸ் தேர் விச் இஸ் நியர் ஆர் இட் இஸ் ஸ்டார்ட். டிஸ்டல்னா ஃபாலோ பை கொஞ்சம் தூரமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறது டிஸ்டல் சென்டர். இது புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்கா? அப்போ இந்த டிஸ்டல் சென்டருக்கு என்ன ரோல் இருக்குது? அதுதான் இந்த ஸ்பெர்மோட ஆக்சியல் ஃபிலமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தெரியுதா? இது பேர் ஆக்சியல் ஃபிலமெண்ட். இங்கே வரும், வருதா?
அப்போ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டிஸ்டல் சென்ட்ரியோல். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் என்ன பண்ணுது? டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிஸ்டல் சென்ட்ரியோல் என்ன பண்ணுது? ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். அடுத்து அப்போ இந்த மிடில் பீஸில் யார் இருக்கான்னு பார்த்தோம்? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் செல்ல பெயர் என்ன? உங்களது கேள்விக்கு பதில், சாரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கூறுமாறு கேட்கிறேன். மைட்டோகாண்ட்ரியாவின் செல்ல பெயர் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஐ வில் செக் ஆன் இட். பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு மைட்டோகாண்ட்ரியா பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். Okay, fine. Now don't remember the question, listen to the concept. So this mitochondria என்ன பண்ணுனா, இந்த sperm வந்து நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட், ஸ்பெர்முக்கு வந்து மொட்டிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பெர்ம் டிராவல் பண்ணி ஓவம் கிட்ட போகணும், அதுக்கு மூவ்மெண்ட் வேணும், அதுக்கு மொட்டிலிட்டிங்கிற ஃபேக்டர் வேணும், அது மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி யார் தரா? மைட்டோகாண்ட்ரியா தருது. இதை மட்டும் ஞாபகம் போகும். மைட்டோகாண்ட்ரியா வந்து ஸ்பெர்ம் மூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. The middle piece possesses mitochondria spirally twisted around the axial filaments called mitochondrial spirals or nebenkin. இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பேர் தம்பிகளா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ட்விஸ்டடாக அப்படியே அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கா, அந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபென்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அப்போ அது என்ன பண்ணுது? இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அவ்வளோதான். ஸோ அது பார்த்தாச்சு, அதுவும் ஈஸியாக முடிஞ்சோ. அடுத்து டெய்ல் பாருங்க. டெய்ல் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம் அண்ட் ஸ்லெண்டர் அண்ட் டேப்பரிங். கரெக்ட்? ஸ்லெண்டர், டேப்பரிங். ஸ்லெண்டர்னா நீளமாக இருக்கும், டேப்பரிங்னா எப்படி சொல்கிறாங்க? அப்படியே பெண்டை கீழே வந்து இந்த பேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்லெண்டர் அண்ட் டேப்பரிங். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ சென்ட்ரல் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? ஒரு ஆக்சியல் ஃபிலமெண்ட் இருக்குது ஆர் ஆக்சோனியம் இருக்குது. அண்ட் வெளியே என்ன சொல்கிறாங்க? ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் ஷீத். ஒன்றும் இல்லை, அந்த புரோட்டோபிளாசம் வந்து வெளியே இருக்கிறதா அந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஷீட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ஹியூமன் மேல் என்ன பண்ணுறாங்க? தேர் இஜாக்குலேட்டிங் அபவுட் 200 to 300 sperms during coitus. Million sperms during coitus. Listen very carefully. Ejaculate na ஞாபகம் வச்சுக்கோங்க, it is nothing but release. Okay, and it is 200 to 300 million, we know, right? It is like 10 lakhs, so it will come around 200 to 300 million sperms என்ன பண்றாங்க? coitus release பண்ண. coitus என்ன? இத தான் என்ன சொல்வாங்க? நிறைய terms இருக்குது எல்லாமே. இது எல்லாமே clarity. Okay, you have to know all these terms, very important terms. Okay, sexual intercourse னு சொல்லுவோம். காய்டஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஆர் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா physical union of male and female. Okay, ஸோ அந்த காய்டஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக இந்த ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ இஜாக்குலேட் ஆகுது, இஜாக்குலேட் ரிலீஸ் ஆகுது? 200 to 300 million ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம் முக்கியம் முக்கியம். எவ்ரிதிங் இஸ் கிளியர்? ஸோ ஃபார் ஆல் குட்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? இஃப் ஸோ குவிக்லி கமெண்ட். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் பார்த்தாச்சு, இது ஈஸியாக முடிச்சாச்சு. இந்த ஐடியாவில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் oogenesis. ஆனால் டிஃப்ரென்ஸ் நம்ம கிராக் பண்ணிட்டா முடிச்சிடலாம். பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துடலாமா? பாருங்கள், டயக்ராமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது சார், பெரிய வித்தியாசமெல்லாம் தெரியலையே. தெரியாது, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊகோனியா இருக்குது, அங்கே என்ன இருந்துச்சு? ஸ்பெர்மட்டோகோனியா இருந்துச்சு. நீங்கள் வந்து இது படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கணும். நீங்கள் இந்த oogenesis ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி, சாப்பே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அங்கே ஸ்பெர்மட்டோகோனியா பார்த்தோம், இங்கே என்ன இருக்குது? ஊகோனியா இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது? மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது, இங்கேயும் பண்ணுது. அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அங்கே ஃபார்ம் பண்ணுச்சு, இங்கே என்ன ஃபார்ம் பண்ணுது? பிரைமரி oocyte ஃபார்ம் பண்ணுது. இஸ் இட் கிளியர்? ஸோ அந்த இடத்துல பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த இடத்துல பிரைமரி oocyte ஃபார்ம் பண்ணுது. ஓகே, பிரைமரி oocyte அடுத்து என்ன பண்ணும்? மியாசிஸ் 1ல அண்டர்கோ பண்ணி செகண்டரி oocyte ஃபார்ம் பண்ணும். செகண்டரி oocyte மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி கடைசியாக ஓமை ஃபார்ம் பண்ணும். சார் இது ஜென்ரல் ப்ராசஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் பலதை காணோம், நீ பல சொல்லலை. என்னது? ஃபஸ்ட்டு புலபாடு என்னன்னு சொல்லலை நீங்கள், அப்புறம் செகண்ட் புலபாடு என்னன்னு சொல்லலை, அப்புறம் எதனால் ஒரே ஒரு ஓம், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டாக? அதுதான் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ், மற்றபடி இது எவ்ரிதிங் சேம். Mitosis, meiosis 1, meiosis 2 is going to happen in both spermatogenesis as well as oogenesis. But there are few complications in oogenesis that will make it very clear. Okay, we'll listen now. பாருங்க. Okay.
ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் எங்கே நடக்கும் எப்போ நடக்கும்னு படித்தோம். மேல்ஸில் பியூபர்ட்டி டைமில் நடக்கும்னு படித்தோம். கரெக்டாக மேல்ஸில் பியூபர்ட்டி டைமில் நடக்கும்னு படித்தோம். இப்போ இங்கே நடக்குது ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கேமெட் ஆர் ஓவம் இந்த ஓவரிஸ். கரெக்டு சார். மேல் கேமெட் ஸ்பெர்ம் வந்து உருவாகிறது ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ். இந்த ஃபீமேல் கேமெட்டான ஓவம் ஓவரியிலிருந்து உருவாகிறது oogenesis. ஓகே, ஈஸி. oogenesis ஈஸியாக பிரிச்சாச்சு, புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, during fetal development certain cells in the germinal epithelium of the fetal ovary divide by mitosis and produce millions of oogonia. எப்போ சொல்றாங்க இது? குழந்தை பர்த்துக்கு முன்னாடி ஃபீட்டல் ஸ்டேஜில் ஒரு பெண்ணுக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய ஊகோனியம் ப்ரொடியூஸ் ஆகிவிடும். ஹியூமன்ஸ் மென்ஸில் எப்படி பார்த்தோம்? இட் இஸ் லைக் வெரி சிம்பிள். நோ, பியூபர்ட்டி டைமில் தான் நடக்குது. இங்கே நடக்குது அந்த குழந்தை ஃபீட்டல் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த தேவையான இந்த ஊகோனியம் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், குழந்தை பிறந்தக்கப்புறம் எந்த ஒரு ஊகோனியாவும் ஆட் ஆகாது. ஊகோனியா என்னன்னு படிச்சிருக்கோம்? ஒரு ப்ரிக்கசர் செல்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஊகோனியா இருந்தால் மட்டும்தான் ஓவம் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த ஊகோனியா எப்போ வருது? ஒரு பேபியோட ஃபீட்டல் ஸ்டேஜில் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுது. Look how beautiful it is, and there is no such development after the birth. ஒரு குழந்தை பிறந்தக்கப்புறம் there is no such oogonia added. மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோங்க. Is that clear? So no more oogonia are formed or added after birth. பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அரவுண்ட் மில்லியன்ஸில் இருக்கும். அரவுண்ட் மில்லியன்ஸில் என்ன இருக்குது? இந்த பர்டிகுலர் ஊகோனியா இருக்குது. அவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன ஆகும்? இந்த குழந்தை வளர 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 நிறைய டீஜெனரேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? நிறைய டீஜெனரேஷன் நடக்கும். நிறைய டீஜெனரேஷன் நடந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒன்று பார்த்துடலாமா? பாருங்கள். The oogonia cell starts dividing and enter into prophase 1 of meiotic division 1 to form primary oocyte, which are temporarily arrested at this stage. Okay, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இப்படி சொல்ற பாருங்க. Okay, listen carefully now. இப்போ இந்த ஊகோனியா இருக்குது. இப்போ இது ஊகோனியா வந்து ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே டெவலப் ஆகி அந்த ஃபீட்டல் ஸ்டேஜ் என்ன நடக்குது? இது பிரைமரி ஊசைட்டுக்கான டிவிஷனில் என்டர் ஆயிடுச்சு. மைட்டாசிஸில் என்டர் ஆயிடுச்சு. அதாவது உள்ளே போயிருக்கு, ஆனால் முடிக்கலை. It is not completed. It has entered into the mitotic division, but it has not completed. Why? Because it got arrested at prophase 1. Is it clear? புரிஞ்சுதா தம்பிங்களா? என்ன நடக்குது இந்த இடத்துல? இந்த oogonia cells டிவைட் ஆகி அது பிரைமரி ஊசைட்டாக என்டர் ஆகிற டைமில் என்டர் ஆகுது, ஆனால் முடிக்கலை. அப்போ முடியலன்னா அது என்னது? இப்போ அந்த ஊகோனியம் அரஸ்டட் ஸ்டேஜில் அப்படி நின்றுட்டுருக்கு. இன்னும் அது என்னவா மாறலை? பிரைமரி ஊசைட்டாக மாறலை. That's what they have written here. To form பாருங்கள், divide enter into prophase 1 which are temporarily arrested. பிரைமரி ஊசைட்டாக ஆகணுங்கிறதுக்காக அவங்க டிவிஷனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க, ஆனால் அந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ தேர் கெட்டிங் அரஸ்டட். அப்படியே அந்த குழந்தை பிறக்குது. ஓகே, ஸோ குழந்தை பிறக்கும்போது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க? வெரி குட். அரெஸ்ட் ஆன அந்த பர்டிகுலர் ஊகோனியம் அப்படி அந்த ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, இது அப்படியே இந்த குழந்தை வளருது. வளர்ந்து பியூபர்ட்டி வரும்போது அரெஸ்டடாக இருந்துச்சா, அந்த அரெஸ்டிங் ஸ்டேஜ் முடிச்சு இந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி பிரைமரி ஊசைட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ பியூபர்ட்டி வரும்போது என்ன நடக்குது இந்த இடத்துல? தே ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் த டிவிஷன். இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் ஓகேவா? அதையும் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், த பிரைமரி. ஓகே, அப்படி தனித்தனியாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ என்ன வச்சுக்கோங்க, அப்போ பிரைமரி யூசைட் இருக்குடா, குழந்தையா இருக்கும்போதே அது அரெஸ்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகலை, அரெஸ்ட் ஆகி நிற்கிது. அது அப்படியே நேராக குழந்தை வளருது. அந்த பியூபர்ட்டி டைம் வருது என்ன ஆகுதுன்னா, இந்த டிவிஷன் கம்ப்ளீட் ஆகி அடுத்த ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த அடுத்த ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகி இது வந்து அப்படியே டெவலப் ஆகி ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ஊகோனியம் இருக்குது, ப்ரைமரி யூசைட் இருக்குது, செகண்டரி யூசைட் இருக்குது, இது எல்லாமே கடைசி என்னவா மாறுது? ஓவமாக மாறுது. இது இந்த செல்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, நிறைய செல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க.
கரெக்டாக இல்லையா? நிறைய செல்ஸு குழந்தையில அந்த ஃபீட்டல் ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அது எல்லாமே நமக்கு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ஒரு ஹார்ட்லி மந்த்லி ஒரு எக் எடுத்தாலுமே ஒரு வருஷத்துக்கு 12 ரஃப் ஒரு 60 இயர்ஸ் போட்டிங்கன்னா அரௌண்ட் 450 to 550 அந்த ஃபாலிகல்ஸ் ரேஞ்சாக வரும். அவ்வளோதான் தேவை. அப்போ அந்த மில்லியன்ஸ் நமக்கு தேவையில்லை. அப்போது அன்னெசரியாக இருக்கக்கூடிய ஆர் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஊகோனிய செல்ஸில் என்ன ஆகும்னா டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். எல்லாமே போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அழிய ஆரம்பிக்கும். அப்போ குறிப்பிட்ட செல்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகி டிஃப்ரென்ஷியேட்டட் வரும். அப்போ இது அப்படியே டெவலப் ஆகி வரும். சொன்னால் அரெஸ்ட் ஆகுது, திருப்பி கண்டினியூ பண்ணுது, அரெஸ்ட் ஆகுது, கண்டினியூ பண்ணுது. அப்போ இது கண்டினியூ ஆகும்போது இந்த செல்ஸை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். செல்ஸை சுற்றி நிறைய ப்ரொடெக்ஷனுக்கு லேயர்ஸ் அப்படி விட முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? இது ப்ரைமரி யூசைடில் இருக்கா? ப்ரைமரி யூசைட் இருக்கா? அப்போ இந்த ப்ரைமரி யூசைட் இருக்கும்போது சுற்றி லேயர்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ப்ரைமரி யூசைட் வந்து இருக்கக்கூடிய ஒரு லேயரை ப்ரைமரி ஃபாலிக்கல்னு சொல்கிறோம். மேக் இட் வெரி கிளியர். இப்போ ப்ரைமரி ஃபாலிக்கல் ஃபஸ்ட் டீகோட் பண்ணிடலாமா? ப்ரைமரி ஃபாலிக்கல். சார் அப்போ ப்ரைமரி ஃபாலிக்கலில் என்ன இருக்குது? நமக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ரைமரி ஃபாலிக்கலில் ப்ரைமரி யூசைட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது என்னது? ஃபாலிக்கல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது லேயர், நிறைய லேயர் ஆஃப் செல்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபாலிக்கல்னு சொல்கிறாங்க. அந்த செல்ஸ் பேர் என்ன சொல்கிறாங்க? கிரானுலோசா செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரைமரி ஃபாலிக்கல்னால் ஒன்றும் இல்லை தம்பிங்களா. ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ்குள்ளே ப்ரைமரி யூசைட் இருக்குது, சுற்றி ஒரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்கும். இதுதான் ப்ரைமரி ஃபாலிக்கல். புரிஞ்சுதா? அடுத்து இப்போ இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் என்னவா மாறுது? செகண்டரி ஃபாலிக்கலாக மாறுது. அப்போ இது செகண்டரி ஃபாலிக்கலாக மாறும்போது அந்த ஒன் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் மெனி லேயர் ஆகும். என்னவாகும்? மெனி லேயர்ஸ் ஆகும். பாருங்க, அப்போ பிரைமரி ஃபாலிகல்ஸ் கெட் சரௌண்டட் பை மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் அண்ட் அ நியூ தீக்கா லேயர் டு ஃபார்ம் செகண்டரி ஃபாலிகல். அப்போ பிரைமரி ஃபாலிக்கலுக்கு என்ன பார்த்தோம்? பிரைமரி யூசைட் பார்த்தோம், ஒரே லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து செகண்டரி ஃபாலிக்கலுக்கு என்ன பார்த்தோம்? நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்கு, அதை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு தீக்கா லேயர் இருக்கு. இது ரெண்டு பண்ணி அபஸ்டா போதும். அப்போ செகண்டரி ஃபாலிக்கலுக்கு என்ன இருக்கு? கிரானுலோசா செல்ஸ் இருக்கு அண்ட் தீக்கா செல்ஸ் இருக்கு, லேயர் இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? பிரைமரி ஃபாலிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? இது என்ன ஆகும்? செகண்டரி ஃபாலிக்கல் திருப்பி டெவலப் ஆகும், சும்மாவே இருக்காது, டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது அப்படியே டெவலப் ஆகும். அப்போ என்னவா மாறும்? அது பேர் டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறும். அப்போது பிரைமரி ஃபாலிக்கலுக்கு ஒரு கேரக்டர் பார்த்தோம், செகண்டரி ஃபாலிக்கலுக்கு இன்னொரு கேரக்டர் பார்த்தோம், டெர்ஷரி ஃபாலிக்கலுக்கு இன்னொரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பேர் தான் ஆண்ட்ரம். ஆண்ட்ரம்ங்கிற பொருள் வந்து டெர்ஷரி ஃபாலிக்கலில் வர ஆரம்பிக்கும். இந்த ஆண்ட்ரம்னா என்ன? ஒன்றும் இல்லைடா, இந்த லிக்விடை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள், ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ். அதாவது டு மேக் திஸ் ஒன் யூ கால்ட் அஸ் ஆண்ட்ரம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல். திஸ் இஸ் வாட் a tertiary follicle looks like. நல்லா பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம் சார்? ஊசைட் இருக்குது, பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது லேயர்ஸ் இருக்குது, நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்குது, பார்த்தாச்சு. நீங்கள் சொன்ன தீக்கா லேயர் இருக்குது அண்ட் ஆண்ட்ரமும் இருக்குது. என்ன இருக்குது? ஆண்ட்ரமும் இருக்குது. ஓகே, ஸோ ஆண்ட்ரம்ங்கிறது என்னது? ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு லேயர். அப்போ இது எல்லாமே வந்துருச்சுன்னா அந்த செகண்டரி ஃபாலிக்கல் என்னவா மாறி இருக்கீங்க? டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறி இருக்கு. என்னவா மாறி இருக்கு? டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறி இருக்கு. இதே மாதிரி லேயர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி இந்த இடத்துல பிரைமரி யூசைட் என்ன பண்ணும்? அந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணும். என்ன பண்ணும்? டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி யூசைட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரைமரி யூசைட்டில் இருக்குது. பிரைமரி யூசைட் இருக்கும்போதே என்ன நடக்குது? அதை சுற்றி நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு பிரைமரி யூசைட், ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் என்ன சொல்கிறாங்க? பிரைமரி ஃபாலிக்கல்னு சொல்கிறாங்க. அது அப்படியே சும்மா இல்லாமல் இன்னும் டெவலப் ஆகுது. அப்படியே டெவலப் ஆகும்போது செகண்டரி ஃபாலிக்கலாக மாறுது. செகண்டரி ஃபாலிக்கல் என்ன அர்த்தம்? நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் ப்ளஸ் ஒரு தீக்கா லேயர்னு எக்ஸ்ட்ரா லேயர். அது என்ன சொல்கிறாங்க? செகண்டரி ஃபாலிக்கல். இந்த செகண்டரி ஃபாலிக்கல் சும்மா இருக்காமல் டெவலப் ஆகி டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறுது. அப்போ டெர்ஷரி ஃபாலிக்கல்னா என்ன சார்? கிரானுலோசா செல்ஸ் இருக்குது, தீக்கா செல்ஸ் இருக்குது, அது கூட ஆண்ட்ரம்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் உள்ளே வருது. ஆண்ட்ரம் என்னன்னு பார்த்தோம்? லிக்விட் ஃப்ளூயிட் ஃபில்டு லேயர் பார்த்தோம். அப்போ இது எல்லாமே டெர்ஷரி ஃபாலிக்கல். இப்போவுமே இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் இருக்கிற ஊசைட் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி ஊசைட் தான். அது இப்போவுமே அந்த பிரைமரி ஊசைட் அரெஸ்டட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து என்ன ஆகும்? நேராக டெவலப் ஆகி அடுத்து செகண்டரி யூசைட்டாக மாறும். ஏன்னா பிரைமரி யூசைட் அரெஸ்ட் ஆகுன்னு பார்த்தோமா இல்லையா ஏர்லியரா? பிரைமரி யூசைட் வந்து மியாசிஸில் என்டர் ஆகுது, ஆனால் என்டர் ஆகி முடிக்கல.
ஏன்னா அது அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அரெஸ்ட் ஆகி நின்றுருக்கு அந்த இடத்துல. அப்போ அது எப்போ முடியும்? இந்த பியூபர்ட்டி வரும்போது இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிரும். இது முடியும் போது பிரைமரி யூசைட் என்னவா மாறும்? அவ்வளோதான், செகண்டரி யூசைட்டாக மாறும். அப்போ இந்த செகண்டரி யூசைட்டாக மாறும்போது சுற்றி யார் இருக்கா? டெர்ஷரி ஃபாலிக்கல் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இது வரைக்கும் புரிஞ்சுதா மக்களே உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே. இந்த தீக்காலே கெட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். இது நமக்கு அதே தான்டா. அந்த தீக்கா வந்து ரெண்டாக மாறும்னு சொல்கிறாங்க. ஒன்று தீக்கா இன்டானா, இன்னொன்று தீக்கா எக்ஸ்டானா. ஓகே. இப்போ அந்த டைமில் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் திருப்பி டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி யூசைட் என்ன ஆகுது? டெர்ஷரி ஃபாலிக்குள்ளே இருக்குது. கரெக்டு. அந்த ப்ரைமரி யூசைட் வளர ஆரம்பித்து அந்த டிவிஷனை முடிக்கும்போது என்னவா மாறும்? செகண்டரி யூசைட்டாக மாறும். That's the statement they have given here. It grows in size and completes its first meiotic division and forms the secondary oocyte. Is it clear, guys? Is it all good now? Making sense? Okay. இப்போ இது வரைக்கும் இப்போ செகண்டரி யூசைட் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே. இனி இந்த செகண்டரி யூசைட் என்ன பண்ணணும்னா திருப்பியும் டெவலப் ஆகணும். இது டெவலப் ஆனது அடுத்து என்னவா மாறும்? நமக்கு ஓவமாக மாறும். கரெக்டாக இல்லையா? அது டெவலப் பண்ண என்னவா மாறும்? ஓவமாக மாறும். அப்போ இந்த செகண்டரி யூசைட் வந்து எதுக்குள்ளே இருக்குது? இப்போது டெர்ஷரி ஃபாலிக்குள்குள்ளே இருக்குது. இந்த டெர்ஷரி ஃபாலிக்குள் என்ன ஆகும்? சும்மா இல்லாமல் டெவலப் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்குலாக மாறும். அதே தான் தம்பிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்ட்ரம் இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அது பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸில் நம்ம கேரக்டர் ஆல்ரெடி படித்தாச்சு. அதில் அதே கொஞ்சம் டெவலப் ஆகுது. அது டெவலப்பும் என்னவா மாறுது? கிராஃபியன் ஃபாலிக்குலாக மாறுது. ஓகே. அப்போ அது கிராஃபியன் ஃபாலிக்கில் என்ன ஜாஸ்தியாக இருக்குது? ஆண்ட்ரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? அப்போ இந்த ஆண்ட்ரம் ஃபார்ம் ஆயிடுச்சு, கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள யாரை மாறப்போகுது? இந்த செகண்டரி யூசைட் வந்து ஓவமாக மாறும். என்னவா மாறும்? ஓவமாக மாறும். இதுதான் பேசிக்கான ஐடியா. இப்போ இந்த ஐடியாவை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக டீகோட் பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? என்னவா இருக்கா? டெல்லி குவிக்லி டெல்யூ லிசன் பண்ணுங்கள். ஊகோனியம் இருக்குது. இந்த ஊகோனியம் வந்து ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே ப்ரைமரி ஊசைட் ஸ்டேஜில் என்ட்ராகி அது வந்து டிவிஷனுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆயிடுது. ஓகே. பிரைமரி யூசைட் என்ன ஆகுது? ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே அது டிவிஷனுக்கு என்ட்ரு ஆகுது. எதுக்கு? செகண்டரி யூசைட்டாக மாறுருக்கு. ஆனால் கம்ப்ளீட் பண்ணல, அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அப்படியே சைல்டு பர்த்தில் ஃபுல்லாக தேவையில்லாதெல்லாம் டீஜென்ரேட் ஆகுது. குழந்தை பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டன் பண்ண உடனே இந்த பிரைமரி யூசைட் வந்து அந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி யூசைட்டாக மாறுது. இந்த செகண்டரி யூசைட்டுமே டிவிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அது டீட்டெயிலாக படித்தா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி யூசைட்டுமே அடுத்து என்னவா மாறுது? ஓவமாக மாறுது. இதுதான் பேசிக்கான ஐடியா. அப்போ இந்த சும்மா அப்படியே போகாது. அப்போ போகும்போது அதுக்கு ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள். பிரைமரி ஃபாலிக்கிள் என்ன பார்த்தோம்? ஒரே லேயர் ஆஃப் செல்ஸு. அண்ட் செகண்டரி ஃபாலிக்கிள் என்ன பார்த்தோம்? நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸு ப்ளஸ் தீக்கா லேயரு. டெர்ஷரியில் என்ன பார்த்தோம்? இதே செல்ஸு கூட ஆண்ட்ரம். கிராஃபியனில் என்ன பார்த்தோம்? இந்த ஆண்ட்ரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா. இப்போ கடைசியாக என்ன ஆகும்? அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருந்து உடஞ்சி நமக்கு தேவையான ஓவம் வெளியே வரும். இதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ இதில் நம்ம வந்து சில விஷயங்களை விட்டோம். அதுதான் சொல்கிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் போலா பாடி, இன்னொன்று செகண்ட் போலா பாடி. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பிகளா. நம்ம இது படிக்கும்போது ஸ்பெர்மடோஜெனசிஸில் என்ன பார்த்தோம்? பிரைமரி ஊசைட் வந்து இந்த டிவிஷன் அண்டர்கோ பண்ணும்போது எனக்கு 2 செல் உருவாகுது சார் அப்படின்னு படித்தோம். கரெக்டு. எங்கேயும் நடக்குது? 2 உருவாகுது. நல்லா பாருங்கள், ரெண்டுக்குமே சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எது பெருசாக இருக்குது? செகண்டரி ஊசைட் பெருசாக இருக்குது, ஃபஸ்ட்டு போலார் பாடி சின்னதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரியோகைனசிஸ், நியூக்ளியஸ் டிவிஷன் 2 பேத்துக்குமே ஈக்குவல். ஆனால் சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது ஈக்குவலாக இல்லைங்கிறாங்க. ஈக்குவலாக இல்லை. யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? செகண்டரி யூசைட்டுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு போலார் பாடிக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஊகோனியாலிருந்து ஒரு ஓவம் தான் உருவாக முடியும். அதுதான் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஓவமாக வளர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் நியூட்ரிஷனை எடுத்துப்பேன். அப்போ அந்த ஓவமுக்கு மேக்ஸிமம் நியூட்ரிஷன் உள்ளே போகும். மேக்ஸிமம் உள்ளே போகிறனால சைட்டோபிளாசம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ செகண்டரி ஊசைட் பெருசாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு போலார் பாடி குட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு போலார் பாடி நமக்கு தேவையில்லை. இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது பிரைமரி என்ன ஆகும்? டீஜெனரேட் ஆகிவிடும். அப்படின்னா அழிந்து விடும். பிகாஸ் நமக்கு யார் ரொம்ப முக்கியம்? அந்த செகண்டரி ஊசைட் தான் முக்கியம். அந்த செகண்டரி ஊசைட் ஓவமாக மாறணும். அது நமக்கு முக்கியமான விஷயம். மற்ற எதுவும் நமக்கு கவலையே இல்லை.
புரியுதா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சது உங்களுக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகுது ஏன்னா டிவிஷன், ப்ளாய்டி டிவிஷன்னாலே அப்புறம் ஏன் சார் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் போலார் பாடி நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, எது குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா சைட்டோபிளாசம் கண்டென்ட் நமக்கு ஓவமுக்கு ஜாஸ்தியாக வேணும். அப்புறம் எதுக்கு ஃபார்ம் ஆகுது? என்ன காரணம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மியாசிஸ் வந்துங்கிறது என்ன டிவிஷன் பார்த்தோம், ரிடக்ஷனல் டிவிஷன் பார்த்தோம். அப்போ அந்த 2Nங்கிற பிரைமரி யூசைட்டு நமக்கு ஹாப்ளாய்டாக மாறணும், ஏன்னா கேமெட் ஹாப்ளாய்டாக இருக்கணும். அப்படி மாறணும்னா கண்டிப்பாக அந்த ப்ளாய்டி பிரியணும். அந்த ப்ளாய்டி பிரியறதுக்காக, அந்த மியாசிஸ் நடக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? மற்றபடி நம்ம ஃபர்ஸ்ட் போலார் பாடி வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, இப்போ செகண்டரி யூசைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ செகண்டரி யூசைட் என்ன பண்ண அடுத்து மியாசிஸ் 2 என்டர் ஆகும். அதே நம்ம வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ல படிச்சிருக்கோம். மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 ஸ்பெர்மட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் மியாசிஸ் 2 மூலமா 4 ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது. படிச்சோமா இல்லையா? அப்போ இந்த இங்கே நடக்குது, செகண்டரி யூசைட் வந்து மியாசிஸ் 2 ஃபார்ம் பண்ணி அதை ப்ராசஸில் என்டர் ஆகி ஓவமாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ எங்கேயுமே நடக்கும். ப்ளாய்டி வந்து ஆல்ரெடி அங்கே கம்மியாயிருச்சு. ஆனால் அந்த சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங்லாம் படித்தோம்ல, மைட்டோசிஸ் மியோசிஸில் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல திருப்பி டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகும்போது எனக்கு இப்போவுமே யார் ரொம்ப முக்கியம்? என் ஓவம் தான் முக்கியம். செகண்டரி யூசைட் வந்து ஓவமாக மாறணும். அப்போ அதுதான் பெருசாக இருக்கணும். அப்போ இங்கே அப்படி தான் சைட்டோகைனசிஸ் வந்து யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸ் வந்து ஓவம்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ சைட்டோகைனசிஸ் வந்து இங்கே அன்ஈக்குவலாக நடந்திருக்கு, கேரியோகைனசிஸ் ஈக்குவலாக நடந்திருக்கு. அப்போ இங்கே எதுக்கு செகண்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகுது? அதே காரணம் தான். டிவிஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக ப்ளாய்டி பிரியணும். ப்ளாய்டி பிரியணும்னா எனக்கு வந்து 2ஆக மாறணும். ஆனால் எனக்கு ஒரு ஓவம் போதும். அப்போ என்ன பண்ணுறேன்? கடமைக்குன்னு இதை பிரித்து வெளியே அனுப்பிடுவேன். கடமைக்குன்னு இதை ரிலீஸ் பண்ணி டீஜெனரேட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் செகண்ட் போலார் பாடியும் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா கைஸ்? ஸோ ஊகோனியம்லேருந்து நமக்கு பிரைமரி யூசைட் ஃபார்ம் ஆகுது, பிரைமரி யூசைட்லேருந்து செகண்டரி யூசைட் ஃபார்ம் ஆகுது, பிரைமரி யூசைட்லேருந்து செகண்டரி யூசைட் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு டிவிஷன் ரெண்டுமே அப்படி ஒரு கம்பல்ஷன் டிவிஷனில் 2 ஃபார்ம் ஆகணும். ஆனால் நமக்கு ஒன்று தான் முக்கியங்கிறனால நம்ம கடமைக்குன்னு ஒன்று குட்டியாக பண்ணிடுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு போலார் பாடி. இப்போ அதாவது டிஜெனரேட் ஆயிடும். இப்போ செகண்ட் என்ன பண்ணும்? திருப்பி டிவிஷன் பண்ணும்போது அங்கேயும் 2 டிவைட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா டிவிஷன் அப்படி தான் நடக்குது. அப்போ செகண்ட் போலார் பாடி குட்டியாக இருக்குது, ஓவம் பெருசாக இருக்குது. அப்போ அது நமக்கு தேவையில்லை, அதையும் நம்ம டிஜெனரேட் பண்ணிடலாம். இவ்வளோதான் விஷயம். Is that clear guys? Making sense? Anybody is having any doubt so far? Fine. அதான் கொடுத்துருக்கேன், பார்ப்போமா? இங்கே பாருங்க, இட் இஸ் an unequal division. கரெக்டாக இல்லையா? எது ஈக்குவலாக இருக்குது? கேரியோகைனசிஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது, சைட்டோகைனசிஸ் ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் an unequal division resulting in the formation of large haploid secondary oocyte and a குட்டி first polar body. ஓகே, ஃபர்ஸ்ட் போலார் பாடி டிஸ்இன்டிகிரேட்ஸ், டீஜென்ரேட்ஸ் எல்லாம் ஒன்று தான், தேவையில்லை, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடலாம். அடுத்து டியூரிங் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இப்போ இந்த செகண்டரி யூஸ் நம்ம ஃபார்மே நிற்குதுடா, இது வரைக்கும் நிற்குது. ஃபர்ஸ்ட் போலார் பாடி நம்ம டீஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் யூஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்டிலைசேஷனுங்கிற கான்செப்ட் வரும்போது, அதாவது என்ன அர்த்தம்? ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா இந்த செகண்ட் யூசைட் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஓவமாக ஃபார்ம் பண்ணும். அப்போ ஸ்பெர்ம் வரலன்னா அது அப்படியே அழிஞ்சிரும். ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் நமக்கு தேவையான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ த செகண்டரி யூசைட் அண்டர்கோஸ் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் செல் ஓவம் அண்ட் அ செகண்ட் போலார் பாடி. அந்த செகண்ட் போலார் பாடி ஆல்சோ டீஜெனரேட்ஸ், எனக்கு தேவையில்லை. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, tertiary follicle eventually becomes mature follicle, graphene follicle ஆல்ரெடி பார்த்தாச்சுல. tertiary follicle வந்து graphene follicle மாறும். அந்த graphene follicle ஸ்டேஜில் இருந்தால் இது எல்லாமே ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, if fertilization does not takes place, second meiotic division is never completed and the egg disintegrates. வளரே சரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்பெர்ம் என்ட்ரி இல்லை, ஸ்பெர்ம் வரலனா அப்போ அந்த இடத்துல அந்த எக் என்ன ஆகாது? ஃபர்டிலைஸ் ஆகாது. அப்போ அந்த எக்குக்கு என்ன வேலை? அதுவும் அந்த இடத்துல டீஜென்ரேட் ஆயிரும் ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். ஸ்பெர்ம் வருதுன்னா அது ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணி ஜைகோட்டாக மாறும். சரி, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் கேமெட்டோஜெனசிஸ் இன் ஃபீமேல்ஸ் ஈச் பிரைமரி oocyte give rise to only one haploid ovum. முக்கியமான பாயிண்ட். ஒரு ஊகோனியம்லேருந்து எவ்வளோ ஓவம் ஃபார்ம் ஆகுது? ஒரே ஒரு. ஆனால் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம் எவ்வளோ ஃபார்ம் ஆச்சு? 4 ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆச்சு. புரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? ஓகே, this slide I'll tell you. Before then நான் குயிக்காக உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டப்னு ஒரு டைம் சொல்லிடுறேன், அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுத்த ப்ராசஸ் என்டர் ஆகிடலாம். அவ்வளோ முடிஞ்சு. ஓகே, I'll quickly sum it up so it will be very easy for you. 2ஆக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிவிஷன், அப்புறம் அது ட்ராவல் ஆகக்கூடிய ஃபாலிகல்ஸ் டிவைட் பண்ணிடலாம். இதெல்லாம் கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் தனித்தனியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே, ஃபர்ஸ்ட் நடக்குது ஓகோனியம் இருக்குது. இந்த ஓகோனியம் வந்து ஃபீட்டல் ஸ்டேஜில் நல்லா டெவலப் ஆகி ப்ரைமரி ஊசைட்டாக மாறி இந்த ப்ரைமரி ஊசைட் வந்து மியாசிஸ் 1ல் என்டர் ஆயிடுச்சு. எங்கே? ஃபீட்டல் ஸ்டேஜில். ஆனால் முடிக்கல, அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சைல்டு பிறக்கும்போது இந்த ப்ரைமரி ஊசைட் வந்து அரெஸ்ட் ஆகி நிற்கிது. ஓகே, இப்போ குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை பிறந்து பியூபர்ட்டி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பியூபர்ட்டி வரும்போது என்ன நடக்கும்? இந்த பர்டிகுலர் கம்ப்ளீஷன் டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இந்த ப்ரைமரி ஊசைட் வந்து செகண்டரி ஊசைட்டாக மாறிடுச்சா? எப்போ? பியூபர்ட்டி டைமில். அப்போ அந்த கூடவே யார் வரா? செகண்டரி ஊசைட் வருது. கூடவே நமக்கு யார் வரா? ஃபஸ்ட்டு போலார் பாடி வருது. நமக்கு ஃபஸ்ட்டு போலார் பாடி தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து ப்ரைமரி கான்சன்ட்ரேஷன் ஓவர் மட்டும்தான். ஆனால் நமக்கு டிவிஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ கடமைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போலார் பாடி ஃபார்ம் பண்ணுறதுனால அது குட்டியாக தேவையில்லாத மாதிரி ஃபார்ம் பண்ணி அடிச்சிடுறோம். செகண்டரி ஊசைடுக்கு நிறைய சைட்டோபிளாசம், நிறைய நியூட்ரிஷன் கொடுத்து பெருசாக வளர்த்தி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இந்த செகண்டரி ஊசைட் வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இந்த செகண்டரி ஊசைட் காத்துட்டே இருக்கும், எப்படா ஸ்பெர்ம் வரும்னு. அப்போ ஸ்பெர்ம் வந்த உடனே இந்த செகண்டரி ஊசைட் என்ன பண்ணும்? ஓவமாக மாறிவிடும். என்னவா மாறிவிடும்? ஓவமாக மாறிவிடும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே டீஜென்ரேட் ஆகிவிடும். ஓகே, ஸ்பெர்மோட என்ட்ரி வந்த உடனே செகண்ட் ஊசைட் டப்புன்னு ஓவமாக மாறும். அது ரெண்டு ஃபியூஸ் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆயிடும். இல்லை ஸ்பெர்மே வரணும், செகண்ட் ஊசைட் அப்படியே டீஜெனரேட் ஆகிடும். இதுதான் பிரைமரியான கான்செப்ட். அப்போ போலார் பாடி புரிஞ்சிருச்சு, கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இனி இது கூட இது சும்மா போகாது, இது தனியாக ட்ராவல் ஆகாது. அப்போ இட் நீட் சம் ப்ரொடெக்ஷன். அப்போ அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் ஃபாலிக்கல்ஸ்னு படிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு அது இருக்கும்போது பிரைமரி ஃபாலிக்குல் இருக்குது. அந்த பிரைமரி ஃபாலிக்குல் யார் இருக்கா? பிரைமரி ஊசைட் இருக்குது. அதை சுற்றி ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ். அது இப்போ என்ன சொல்கிறாங்க? பிரைமரி ஃபாலிக்குல்னு சொல்கிறாங்க. இது அப்படியே டெவலப் ஆகுது. அப்புறம் என்னவா மாறுது? செகண்டரி ஃபாலிக்குலாக மாறுது. அப்போ உள்ள யார் இருக்கா? நிறைய கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. தீக்கா செல்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயரும் வந்தாச்சு. அடுத்து டெர்ஷரி ஃபாலிக்குலாக மாறுறாங்க. அப்போ உள்ள யார் இருக்கா? உள்ள வந்து அதே பிரைமரி பிரைமரி ஊசைட் இருக்கு, சுற்றி நிறைய கிரானுலோசா செல்ஸ் இருக்கு. அண்ட் ஆண்ட்ரம்ங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஆண்ட்ரம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. யாருக்கு? டெர்ஷரி ஃபாலிக்குல். இப்போ இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் டெவலப்பும் என்னவா மாறுது? கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆர் மெச்சூர்டு ஃபாலிக்கலாக மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆண்ட்ரம் இன்னும் பெருசாகும், லேயர்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும், தீக்கா எல்லாமே இருக்கும். இதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்தால் ரிலீஸ் நடக்கும். ஓகே, இப்போ எந்த இடத்துல சார் பிரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட்டாக மாறுது? பிரைமரி ஃபாலிக்கில் இல்லை, செகண்டரி ஃபாலிக்கில் இல்லை, டெர்ஷரி ஃபாலிக்கில். டெர்ஷரி ஃபாலிக்கில் பிரைமரி ஊசைட் என்ன ஆகுது? செகண்டரி ஊசைட்டாக மாறுது. அப்போ அது என்ன கண்டிஷன்? பியூபர்ட்டிங்கிற டைமில் கரெக்டாக படித்தோமா இல்லையா? அப்படியே செகண்டரி ஊசைட்டாக மாறுது. அப்போ எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல அது ஓவமாக மாறி கிராஃபியன் ஃபாலிக்கில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் கைஸ்? Those who have not understood, or if you're having any minor doubts, you can text in the comments. I can reply. And also like you'll have to rehear it again. ஓகே, சம்டைம்ஸ் சில கான்செப்ட் டப்புன்னு புரியாது. ஸோ நீங்கள் இதேவே ஒரு 2-3 டைம்ஸ் அப்படியே கேட்கும்போது டப்புன்னு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் இது கிளாஸை கவனிச்சிருந்தா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரீலிசன் இட். ஃபைன். ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பிகளா. நான் அந்த ஸ்லைடு விட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிரைமரி ஊசைட் வந்து நான் என்ன சொன்னேன்? ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸில் வந்து சுற்றி இருக்கும். அது என்ன சொல்கிறாங்க? பிரைமரி ஃபாலிக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தாச்சு. இப்போ இந்த நான் என்ன சொன்னேன்? டீஜெனரேட் ஆகும். குழந்தையாக பிறந்தக்கப்புறம் பியூபர்ட்டி வரைக்குமே நிறைய தேவையில்லாத ஒரு அளவுக்கு அதிகமான ஊசைட்ஸ் டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் டீஜெனரேட் ஜூரிங் அ பீரியட் ஃப்ரம் பர்த் டு பியூபர்ட்டி. ஸோ அட் பியூபர்ட்டி எவ்வளோ இருக்குது? 60,000 80,000 ஓவரி தான் இருக்குது, ஃபாலிக்கல்ஸ் தான் இருக்குது. ஓகே, 2 ஓவரி இருக்குது. 2 ஓவரியில் ஒரு ஓவரியில் எவ்வளோ இருக்குது? 60,000 to 80,000 ஃபாலிக்கல்ஸ் தான் இருக்குது. மில்லியன்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு? 1000க்கு வந்திருக்கு. இவ்வளோ தான் விஷயம். ஓகே, ஸோ டயக்ராம் பாருங்கள், பார்த்துடலாமா? பிரைமரி ஊசைட் இது ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். பிரைமரி ஊசைட் இருக்குது, கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. அடுத்து பிரைமரி ஊசைட் இருக்குது, கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. அதே தான் பிரைமரி ஃபாலிக்கல் டெவலப் ஆகுது, வளருது. இப்போ செகண்டரி ஃபாலிக்கல் என்ன சொன்னேன் நான்? கிரானுலோ செல்ஸ் லேயர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1 2 3 4. அப்புறம் தீக்கான இன்னொரு லேயர் வந்துருச்சு. அப்போ செகண்டரி ஃபாலிக்கல் கரெக்டு. டெர்ஷரி ஃபாலிக்கல் பாருங்கள், அதே மாதிரி தான். என்ன இருக்குது? இந்த பிரைமரி ஃபாலிக்கல் அதே மாதிரி இருக்குது. அதை சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஆண்ட்ரம்ங்கிற பொருள் வந்துருச்சு. தீக்கா லேயர் டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. அதே தான், தீக்கா லேயர் தான் இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக மாறிடுச்சு. பெரிய வித்தியாசம் இல்லை, தீக்கா லேயர் தான். இப்போ என்ன நடக்கும்? இந்த டெர்ஷரி ஃபாலிக்கலில் இந்த பர்டிகுலர் ஊசைட் வந்து என்னவா மாறும்? இங்கே செகண்டரியாக மாறும். என்னவா மாறும்? செகண்டரி. ஏன்னா பிரைமரி தான் இருந்திருக்கு, இப்போ என்னவா மாறிடுச்சு? செகண்டரியாக மாறிடுச்சு. அடுத்து அப்படியே டெவலப் ஆகி கிராஃபியனாக மாறும். அப்போ பாருங்கள், ஆண்ட்ரம் ரொம்ப பெருசாக இருக்குது, லேயர்ஸ் எல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிது. இவ்வளோதான் விஷயம்.
இதை என்ன சொல்கிறாங்க? oogenesisன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? Is it clear guys? Anybody is having any queries? Okay, quickly we'll see diagram. பாருங்க, ஓவரி, இதான் ஓவரி. ஓகே, இந்த ஓவரிக்குள்ளே பாருங்கள், இது ஃபுல்லாக ஓவரி. ஓகே, ஓவரிக்கு இந்த கார்டெக்ஸ், இது வந்து கார்டெக்ஸ் ரீஜன் சொல்லுவோம். இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, அதாவது ப்ரிகர்சர் ஃபாலிக்கல். அதே தான் கொஞ்சம் பெருசாகும் போது பிரைமரி ஃபாலிக்கல், அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் செகண்டரி அப்படி இல்லை, செகண்டரிக்கு லேயர் ஜாஸ்தியாயிருச்சு. புரியுதா? லேயர் செல் செகண்டரி ஃபாலிக்கல் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்துருச்சு. அண்ட் அப்படியே டெர்ஷரி டெவலப் ஆகி இது பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல். பார்த்தியா? மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். அண்ட் அங்கேருந்து நமக்கு ஸ்பெர்ம் வரும்போது செகண்டரி ஓசைட் ரிலீஸ் ஆகுது. அதுதான் ஓவம்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரிலீஸ் ஆகி ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா ஃபியூஷன் நடக்குது. ஓகே, இப்போ இந்த செகண்டரி ஓசைட் வெளியே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபாலிக்கல் லேயர் என்னவா மாறுதுன்னா கார்பஸ் லியூட்டியமாக மாறுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே மஞ்சள் கலரில் கார்பஸ் லியூட்டியமாக மாறுது. அது லேட்டராக அப்படியே டிகே ஆகி கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறுது. இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கார்பஸ் லியூட்டியம் என்ன ஃபங்க்ஷன், கார்பஸ் ஆல்பிகன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் திஸ் இஸ் த திங். Is it clear guys? Anybody is having any doubts, quickly comment. If you're having any doubt, we'll take care of it. Do not worry. Okay, got it? This is about oogenesis. And final topic of this session is nothing but structure of ovum. Ovum structure பார்த்து டப்பு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஓம் பார்த்தலாம். டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும், முடிஞ்சு. ஒரு கேமெட்னா கண்டிப்பாக என்ன வேணும்? நியூக்ளியஸ் வேணும். ஸ்பெர்மில் நியூக்ளியஸ் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஆக்ரோசோம், நியூக்ளியஸ், நெக்கு, மிடில் பீஸு, மைட்டோகாண்ட்ரியா, டெய்லு எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஓமில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு வெசிக்கலில் இருக்குது. அந்த வெசிக்கல் பேர் என்ன சொல்கிறாங்க? ஜெர்மினைல் வெசிக்கல்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே சார், புரிஞ்சிருச்சு. இனி அதை சுற்றி யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய சைட்டோபிளாசம் இருக்குது. தெரியுதா? அப்போ சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவா யூ கால் இட் as ஓப்ளாசம். அவ்வளோதான். சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவா யூ கால் இட் as ஓப்ளாசம். அப்போ ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்கா? அதை சுற்றி என்ன இருக்குது வெளியே? நல்லா பாருங்கள். அடுத்த வர லேயர் பேர் தான் விட்டலைன் மெம்பரேன். கேன் யூ see this? Let me make it little more clear. Hey, sorry. அந்த லேயர் பேர் என்ன சொல்கிறாங்க? விட்டலைன் மெம்பரேன் சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியஸ் இருக்குது சார். நியூக்ளியஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜெர்மினல் வெசிக்கல் இருக்குது. அது இருக்கிற இடம் வந்து சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம் பேர் ஓப்ளாசம். அதை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர், அதாவது உள்ளேருந்து வெளியே போகும்போது ஃபஸ்ட் லேயர் யார் இருக்கா? விட்டலைன் மெம்பரேன் லேயர் இருக்குது. அதுக்கு அடுத்த லேயர் யார் இருக்கா? ஜோனா பெலுசிடாங்கிற அடுத்த லேயர் இருக்குது. அதுக்கும் வெளியே யார் இருக்கா? கொரோனா ரேடியேட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு. இது தெரிஞ்சிட்டாலே போதும்டா. ஓகே, இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ் கைஸ்? எனிபடிஸ் ஹேவ் எனி டவுட்? ஸோ ஃபஸ்ட் லேயர் என்ன இருக்குது நமக்கு? நம்ம பார்த்த மாதிரி உள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்குது, சுற்றி ஜெர்மினல் வெசிக்கல் இருக்குது, சைட்டோபிளாசம், அதாவது ஓப்ளாசம் சொல்லுவோம். அதுக்கு அதாவது உள்ளேருந்து வெளியே போகும்போது ஃபஸ்ட் லேயர் யார் இருக்கா? விட்டலைன் மெம்பரேன் இருக்குது. அதை சுற்றி யார் இருக்கா? ஜோனா பெலிசிடா. அதையும் சுற்றி யார் இருக்கா? கொரோனா ரேடியேட்டா. இதுதான் ஓமோட ஸ்ட்ரக்சர். இப்போ நல்லா பாருங்கள், வெளியே இருந்து சொல்லுங்க பாப்பா. இது ஃபர்ஸ்ட் லேயர். வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் லேயர் யார்? கொரோனா ரேடியேட்டா. அப்புறம் யார் இருக்கா? ஜோனா பெலிசிடா. அப்புறம் யார் இருக்கா? விட்டலைன் மெம்பரேன். அப்புறம் யார் இருக்கா? ஓப்ளாசம். அப்புறம் யார் இருக்கா? ஜெர்மினல் வெசிக்கல். அப்புறம் உள்ள யார் இருக்கா? நியூக்ளியஸ். அவ்வளோதான், ஓம் செக்ஷன் முடிஞ்சு. இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஒரு சின்ன பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணுற பாருங்க. இந்த ஜோனா பெலிசிடாக்கும் விட்டலைன் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த விட்டலைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரி விட்டலைன் ஸ்பேஸ். ஓகே, மேக் இட் மோர் கிளியர். இதை என்ன சொல்வார்கள்? பெரி விட்டலைன் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். ஓகே, விட்டலைன் மெம்பரேனை சுற்றி இருக்கக்கூடிய, பெரினா ரவுண்டர் ஆர் அவுட் சம்திங். ஓகே, ஸோ அந்த விட்டலைனை சுற்றி இருக்கக்கூடிய லேயரில் இருக்கக்கூடிய அந்த இடத்த பெரி விட்டலைன் ஸ்பேஸுங்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். அவ்வளோதான். பார்த்துடலாமா? ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாமா? பாருங்கள். ஹியூமன் ஓவம் இஸ் நான் கிளிடாய்க், ஏலெசித்தல் அண்ட் மைக்ரோஸ்கோபிக். சார் மைக்ரோஸ்கோபிக் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே ஓகே தம்பி, புரிஞ்சுக்கிட்டோம். நான் கிளைடோய்க்னா ஒன்றும் இல்லைடா, கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஹார்ட் கவரிங் இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா? யூ ஈட் எக்ஸ் ரைட். எக்கு சாப்பிடும்போது வெளியே ஒரு ஷெல் இருக்குல்ல, அந்த ஷெல் நமக்கு இருக்காது.
அது நான் கிளைராய்டிக். ஓகே, அடுத்து ஏலெசித்தல். ஏலெசித்தல்னா நோ ஆர் லிட்டில் யாக். அப்படின்னா அதே எக் எடுத்துக்கோங்க. எக்கை வெளியே என்ன இருக்குது, ஷெல் இருக்குது, அது நமக்கு இல்லை, ஸோ தேவையில்லை. உள்ள அந்த மஞ்ச கருன்னு சொல்லுவோம்ல, யோக், அதுவும் யாருக்கு இல்லை, நமக்கு இல்லை. ஸோ யூ கால்ட் அஸ் ஏலெசித்தல் அண்ட் இட் இஸ் மைக்ரோஸ்கோபி. ஏலெசித்தல், நோ யோக். ஓகே, புரிஞ்சுதா? The cytoplasm is called ooplasm. It contains a large nucleus and called germinal vesicle. Same point. The ovum is surrounded by 3 coverings. பார்த்தலாமா? உள்ள இருந்து பாப்பா என்ன சொல்றாங்கன்னு. இன்னர் ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து யார் போறா? விட்டலைன் மெம்பரேன். சார் கரெக்டாக படிச்சிட்டோம், வெரி குட். அடுத்து மிடில் என்ன இருக்குது? ஜோனா பெலிசிடா, அதையும் கரெக்டாக படிச்சிட்டோம், வெரி குட். அடுத்து யார் இருக்க கடைசியா? கொரோனா ரேடியேட்டா, முடிஞ்சு போச்சு. நம்ம படிச்சதே தான் அங்கே எழுதியிருக்காங்க ஈஸியாக. பிட்வீன் த விட்டலைன் மெம்பரேன் அண்ட் ஜோனா பெலிசிடா நம்ம அதையும் படிச்சாச்சு. என்னது? பெரி விட்டலைன் ஸ்பேஸ். புரிஞ்சுதா guys? Anybody is having any doubt, quickly text me in the comment and I will be replying. Okay, so far is it all good? Making sense? Fine. So this is how we are going to complete a session now, and third session la nama mathalla paathu indha chapter mudithu viduvom. Okay, do not worry. Fine. Okay guys, so look at our toppers. Apdiye jagat jodhi nikranga. We have toppers here, still counting. So make sure you're following us on Insta, Facebook, WhatsApp, Telegram, and those who have not liked the session, please do like it so you'll get more updates about it. Okay, yes, so thank you guys, thank you for joining the session. Okay, bye bye, take care.